ஏன் இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னா, சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவலிசமை வந்து ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுக்குவாங்க. எல்லாரும் இல்லை, சிலர். அவங்க கெட்டவங்க இல்லை, பாவம் அவங்களுக்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் நான் இந்த ரிச்சுவல், இது ரொம்ப ஹார்டான ஒரு பரிகாரம், ஒரு பூஜை, இதை நான் எவ்ரியே தவறாமல் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். நம்பர் அடிக்கும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் நல்லா ரன் பண்ணுவாங்க, ஆளுக்கு உதவுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பர்சனல் லைஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவங்க சுய கௌரவத்தை இறக்குற மாதிரி இருக்கும். எங்கேயோ ஒரு நடக்கும், என்ன ஒன்று அவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் எடுத்துக்குவோம். அவங்களுக்கு வந்து ஃபேமிலி இருக்கும், லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க, பிள்ளை, அன்பான பிள்ளை, நல்ல ஒரு கௌரவமான லைஃப்பை வாழ்வாங்க, காடி, வீடு, வசதி வாய்ப்பு எல்லாமே. ஆனாலுமே அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலி லைஃப்பில் ஏதோ ஒரு குறை, அதை சரி பண்ண அவங்களுக்கு வந்து பிடிக்காமையும் இருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். அதான் ஒய்ஃப் ஆகிட்டாங்களே, என்னத்தை இதுக்கப்புறம் இதை சரி பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு. இங்கே யாரையும் நம்ம நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்ல, பட் திஸ் இஸ் ஆல் சைக்காலஜி அண்ட் சயின்ஸ் பியூர்லி பிஹைண்ட் தான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து அவங்க வயசுக்கும் சம்மந்தம் இல்லாத ஆளாக இருக்கலாம், இல்லை அவங்க லைஃப் ஸ்டைலுக்கும் சம்மந்தம் இல்லாத ஆளாக இருக்கலாம். ஒருத்தவங்க சும்மா ஒரு ஃப்ரெண்டாகவோ பேசியிருந்தா கூட அந்த பர்சனை ரொம்ப சேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பிகினிங்கில் தெரியாமல் சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் தே ஃபேல் இன் லவ் வித் another person. ஸோ அந்த பர்சனை அடையிறதுக்கு வந்து நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு புத்தல் ஒரு ஸ்பிரிச்சுவல் இருக்கிற பர்சன், லைக் எவ்ரி இயர் சபரிக்கு போகிறவங்களுக்கெல்லாம், மாலை போடுறவங்களுக்கெல்லாம், பூஜை செய்கிறவங்களுக்கெல்லாம், கோயிலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம், அன்னதானம் செய்கிறவங்களுக்கெல்லாம், தீச்சட்டி இறங்கலாம், இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவலிசம். எஸ், நம்ம எல்லாம் வந்து சாமிகிட்ட வேண்டுவோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு குலதெய்வம் இருப்பாங்க, இஷ்ட தெய்வம் இருப்பாங்க, இது எதுவுமே எல்லாமே இருக்கும். எல்லாருக்கும் இல்லை, ஸ்பிரிச்சுவலிசமில் இருக்கிறவங்களுக்கு வந்து கடவுள் இருப்பாங்க. சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் வந்து ஏதாச்சும் ஒன்று கும்பிடுவாங்க. குருமார்களா, ஜீவ சமாதிகளா, பிரபஞ்சமா, ஏதாச்சும் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் வந்து சில பேர் வந்து உண்மையாகவே மெச்சூர்டாக ரியலைசேஷன் உள்ளவங்க வந்து உணர்வாங்க. ஓகே, இன்னொரு ஹியூமன் பீயிங்கை ஃபார்ஸ் பண்ணியோ, இன்னொரு ஜீவராசியை மெனிப்புலேட் பண்ணியோ, இல்லை நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் பண்ணி பிடிச்சி வச்சு இருந்தோ நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம்னா அதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவலிசம் இல்லை. நான் வெளி உலகத்தில் காட்டிக்கிற நான் போடுற முகமூடி, ஆனால் உள்ளுக்குள்ளே இறைவன் வந்து என்ன பிளஸ் பண்ணுவாரா அப்படின்ற டவுட் வந்து வரும். பிகாஸ் நம்ம எல்லாம் பிறப்படுத்துறது வந்து நம்ம பர்சனல் லைஃப்பில் நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமையை அடைய, அது வந்து இன்னொரு நபரை காயப்படுத்தியோ கஷ்டப்படுத்தியோ வராது. நீங்கள் சொல்லலாம், என்ன பண்ணுறது, என் சிச்சுவேஷன், நான் இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன் எப்படின்னு சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் கெட்டவங்க கிடையாது, கம்மான், ஓகே, நீங்கள் கெட்டவங்களாம் ஒன்றும் கிடையாது. பட் உங்கள் செல்ஃப்க்கு தேவையானது என்ன தெரியுமா? நீங்கள் இன்னொருத்தவங்களை சேஸ் பண்ண நினைக்கிறீங்களா, அதை பண்ணுறதை விட்டுட்டு உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு 1000 விஷயம் நம்மளை பற்றி பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் 10 விஷயம் கண்டிப்பாக இறைவன் நம்மளை காப்பாற்றிருப்பாங்க, 11 விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு கடவுள் நல்லதை கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம பர்பஸ்லியாக அந்த கொடுத்த நல்லதை வந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். நினைப்போம், ஓகே, நான் ஒரு வீட்டில் இருக்கேன், நல்ல வீட்டில் இருக்கேன், ஒரு காடி பேக்கிற வேலையில் இருக்கேன், நான் பார்க்க அழகாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். ஆனால் அது ஜென்வினாக கனெக்டடாக இறைவனுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு நன்றி சொல்ல மாட்டோம். அன்லெஸ் அது வந்து நம்மக்கிட்டேருந்து பறிக்கப்பட்டால் மட்டுமே தச்சுட்டு நம்ம அதை உணர்வோம். ஆனால் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம், டிவோர்ஸ்க்கு அப்புறமும் கல்யாணம் பண்ணலாம், எப்படி ஒரு வரவுலையுமே நம்ம இருக்கலாம். ஆனால் அந்த நபருக்குமே அந்த விஷயத்தில் ஈடுபாடு இருந்தால் we should not ever force any type of connection, especially ஒரு பர்சன் வந்து ஒரு ரொம்ப தெளிவாக மேச்சுவர்டாக ஒரு பதில் கொடுத்துட்டு பிறகு. பிகாஸ் எனக்கு ரீசெண்டாக சில கேசஸ் வரதை பேஸ் பண்ணி இதை நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய நான் பார்த்துருக்கேன். பட் இப்போ ரீசெண்டாக எஸ்பெஷலி when it's come to girls வந்து அவங்களால வந்து சில விஷயத்தை வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. சோஷியல் மீடியாஸ்லாம் எல்லா பொண்ணும் கொண்டு வர மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி போக மாட்டாங்க. ஏன்னா குடும்பம், கௌரவம், நிம்மதி, சந்தோஷம் அப்படின்னு. ஆனால் ஒரு வேலை கேட்க போகிற இடத்துல நீ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அந்த வேலை பொசிஷன் நான் கொடுக்குறேன். ஒரு கடன், ஒரு வட்டி கேட்க போகிற இடத்துலையும் அதே மாதிரி தான். ஒரு குடும்ப கஷ்டம்னு சொல்லி ஒரு ஹெல்ப் கேட்க போகிற இடத்துலையும் அதே தான். அண்ணன் சொல்கிறவங்க, சாமின்னு சொல்கிறாங்க. ஆண்களை நான் கெட்டவங்கன்னு சொல்லலை, அவ்வளோ ஆண்கள் இந்த உலகத்தில் பெண்களுக்கு இந்த சப்போர்ட்டாக ப்ரொடெக்டிவாக இருக்காங்க. இட்ஸ் நாட் அபவுட் எந்த ஜெண்டர் வந்து நல்லவங்க கெட்டவங்க நான் பேசலை. ஆண்களுக்குமே சரி பெண்களுக்குமே சரி நம்ம வந்து நம்ம ஃபீலிங்ஸ் வந்து வெளியே சொல்லிக்க மாட்டோம். எல்லாருமே அதை பண்ண மாட்டாங்க, சோஷியல் மீடியாவுக்கு வர மாட்டாங்க, இந்த கேஸை பெருசுப்படுத்த நினைக்க மாட்டாங்க. ஆண்களுமே அப்படி தான்.
ஓகேயா? எல்லா ஜெண்டருமே, எந்த ஜெண்டராக இருந்தாலுமே எல்லாருமே எல்லாத்தையும் வெளியே சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட முடிப்பாங்க. நான் கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து பெண்களுக்கு இந்த ஆஃபில் என்ன நடக்கும்னு தான், சரியா? அதே மாதிரி ஆண்களுக்குமே வந்து நிறைய விஷயம் நடக்கும். ஒரு உறவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது, நிறைய விஷயம் செஞ்சுருப்பாங்க, அப்புறம் ஏமாத்த பண்ணுறதா இருக்கலாம். சம்டைம்ஸ் நான் இதுலேருந்து என்ன சொல்லுவேன்னா, சம்டைம்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு குறை சொல்கிறதையோ அவங்கக்கிட்ட இருக்க தப்பாக பார்க்குறத விட, இப்போ ஒரு உறவில் நீங்கள் இருக்கீங்க, ஒருத்தவங்க வந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்கன்னா, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் மெச்சூர்டாக இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தவங்க பிடிக்கிறேன்னா அவங்க ஒர்க் ஆஃப் பண்ண அவங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. ஆக்சுவலி லைஃப்பில் வந்து நிறைய இருக்குது. தேர்ஸ் அ லாட் ஆஃப் லாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, அவங்கவுங்க லைஃப்பை வேலை அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உரிமை இருக்குது. ஆனால் நான் இப்போ பேசுகிற இந்த 2 வீடியோ, இந்த டாபிக் வந்து முழுக்க நம்மளை பற்றி, நம்ம ஃபீலிங்ஸ் பற்றி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதாவது ஆளுங்களை சேஸ் பண்ணுறீங்களா? வேணான்னு சொல்கிறவங்க சேஸ் பண்ணுறீங்களா? உங்கள் மனசு நம்மா இருக்கா? ரொம்ப ஒரு 5 உறவு உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபெயிலியராக, ஒரு அப்யூசிவாக போயிட்டனால, இல்லை உங்கள் ஃபேமிலியில் எனக்கு சந்தோஷமாக இல்லாதனால, தச்சு எனி சார்ட் ஆஃப் திங். இப்போ ஒருத்தவங்க ஜெனுவினாக லவ் கொடுக்குறப்ப அதை வந்து கில்ட்டாக இருக்குது, அவங்களுக்கு வந்து வாழ முடியலையா, இல்லை சந்தேக பார்வையில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி இருக்கா? இல்லை பாஸ்டில் அந்த த்ரோமா ஒன்றும் மனசுக்கு வருதா? ஒருத்தவங்க வந்து உங்களை ரொம்ப சீப்பாக ட்ரீட் பண்ணுறாங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க, அதை பாரு நான் உன்னை வந்து ஒரு அண்ணனாக தான் பார்த்தேன், ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை பண்ணாத, உன்னை கையெடுத்து கும்பிட்றவங்க காலையில் சொல்லுறேன், என்னை தேடி வராத இப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல்னு சொல்லி, நான் வந்து உலகத்தில் வந்து நான் சாமிக்கு இப்படி செய்கிறவன், அன்னதானே செய்கிறவன், பூஜை செய்கிறவன்னு சொல்லிட்டு, ஆனால் எரிய தெரியாத ஒரு வாழ்க்கையில் இன்னொரு பெண்ணை, இன்னொரு மனுஷனை நீங்கள் வந்து சேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு வகையில் அந்த பர்சன்ட்ட பேச ஒரு வழி தேடிக்கிட்டு, உங்களுக்கு நல்லா தெரியும் ஆக்சுவலி இந்த உலகத்தில் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ஸ், நம்ம ஆள் மனது வந்து எல்லா உண்மையும் சொல்லிடும். இன்ஸ்டிங் புக்கை தான் சொல்லுவாங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போனாலே யார் நம்மகிட்ட உண்மையாக பழகிறா, யார் நம்மகிட்ட ஃபேக்காக பழகிறா, யாருனால சில காரியம் நம்மளுக்கு ஆகும். நான் கூட சொல்கிறேன், பார்த்தியா என் வீடியோ பார்த்துட்டேன்ட்டு வாங்கினேன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு தோணும், ஓகே இந்த பர்சன்ட்டை சொன்னால் விஷயம் சீக்ரெட்டாக இருக்கும், இந்த பர்சன்ட்டை சொன்னால் ஏதோ ஒரு வழி காட்டுவாங்க, இந்த மாதிரி தோணும் இல்லையா? என்கிட்டயே தச்சு நான் இறைவனுக்கு மனசார நன்றி சொல்கிறேன். அவ்வளோ கிளையண்ட் இன்னி வரைக்கும் சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் அவங்ககிட்ட பேசினப்பறம் எனக்கு பெட்டராக இருக்குது, சிஸ்டர் எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களால் எனக்கு மாற்றம் வரும். அதே மாதிரி மாற்றத்தையும் பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்குலாம் வந்து மேனிஃபெஸ்டேஷன் என்னென்னு தெரியாத மாதிரி எதுவுமே தெரியாமல் வருவாங்க. அப்போ நான் சாமி கும்பிட்றப்ப என்னோட கடவுள்கிட்ட சொல்லுவேன், கடவுளே என்னோட சுய வாழ்க்கையில் எனக்கு என்ன கூட குறைய கொடுத்தியோ, ஆனால் முகமே தெரியாது எங்கேயோ தூரத்தில் இருக்கிற என்னை யாருன்னே தெரியாது, என்னென்னமோ நாடில் இருக்கிற ஆட்கள் என்னை நம்புகிறாங்க, அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சந்தோஷத்தை எல்லாருக்கூடமே ஷேர் பண்ணலாம், கிளப்பிங், டான்ஸ், தீஸ் அண்ட் தட். ஆனால் அழுவுறது, வெக்கத்தை விட்டு அழுவுறது ஒரு ஆண் பண்ணுறாங்களோ ஒரு பெண் பண்ணுறாங்களோ, ஆண்கள் வந்து எக்ஸ்பெஷலி ஈஸியாக அழுவ மாட்டாங்க. நம்ம கஷ்டத்தை சொல்கிறாங்கன்னா ஒருத்தரை நம்பி நான் என் கடவுள்கிட்ட சொல்லுவேன், இறைவா இதை விட எனக்கு மிகப்பெரிய புண்ணியம் என்ன இருக்குது, உன் பிள்ளைன்னு நீ என்னை ப்ரூஃப் பண்ணுறது எனக்கு வேறு என்ன இருக்குது, பங்களாவா, ஃபெராரியா, மேர்ஸா, என்ன இருக்குது, பணமா, நகனட்டா, நடிகராகணும், இதாகணும், அதாகணும், என்ன இருக்குது? ஒரு மனசனை வந்து அவன் கஷ்டத்தை கொட்டிட்டு அந்த ஃபோனை வைக்கிறப்ப, அந்த கோச்சிங் செஷனாக முடிகிறப்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. சிலர் இருக்காங்க என் கிளையன்ட்ஸ், ஹானஸ்ட் ரிவ்யூ இன்னும் ப்ரோக்ரஸில் இருக்காங்க. இன்னும் சிலருக்கு வந்து அறவே சில விஷயம் நடக்கல தான். சில பேர் இன்னும் மந்த்ஸ் ஆகியுமே ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் இருக்குது. என்கிட்ட வந்து 100% இன்ஸ்டன்ட் மேஜிக் நினச்சினா நான் எந்த வீடியோலையும் போய் சொல்ல மாட்டேன். பிகாஸ் யாருக்குமே அந்த சூப்பர் நேச்சர் பவர் இல்லை, சரிங்களா? ஆனால் ஜெனுவினாக ஒரு ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ பேர் நம்மக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ பேசிக்கலி இந்த 2 வீடியோஸ் என்னத்தினால நான் நிறையா சினரியோ சொன்னேன். ப்ளீஸ் அகெயின் அ ரிமைண்டர், see I have seen a lot of good people, அது மேலாக இருக்கட்டும், ஃபீமேலாக இருக்கட்டும், என்ன நம்பராக இருக்கட்டும், எல்லா ராசியும் இருக்கட்டும், சரியா? இட்ஸ் நாட் த டாபிக் இஸ் நாட் அபவுட் எந்த ஜெண்டர் குட் அண்ட் பெட்லாம் கிடையாது. ஏன்னா எல்லா ஜெண்டருமே மனசுன்னு ஒன்று இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, கஷ்டப்படுறோம், காயப்படுறோம், விக்டிம் ஆக்குறோம், தப்பு செய்கிறோம், எல்லாமே தான். அதை ஒத்துக்கிறவங்க தான் உண்மையாக மெச்சூர்டான ஒரு ஆள், ஸ்பிரிச்சுவல் இருக்கிற ஒரு ஆளும் தான், சரியா? ஸோ இஃப் யூ ஆர் ரெடி ஃபார் யுவர் ஹீலிங் ஜெர்னி, if you're ever ready to transform your life, to live your life first, ஏன்னா நம்ம லைஃப் தான் ஒரு கார்டன் மாதிரி. நம்மளை சிறப்பாக பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இன்னொருத்தவங்களை போய் ஃபாஸ்ட் பண்ணவோ, கெஞ்சவோ, தொங்கவோ, அழுவவோ, காயப்படுத்தவோ, சண்டை போடவோ, அவங்கள வருத்தவோ, நம்மளை வருத்தவோ தேவை இல்லைங்க. நம்ம எனர்ஜி கரெக்டாக இருந்தால் அந்த மாதிரி எனர்ஜி கூட வாழணும்னு நினைக்கிறவங்கள இந்த பிரபஞ்சம் தானாக சேர்க்கும். ஸோ ஃபியூ ஸ்லாட்ஸ் அவைலபிள். நீங்களும் நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் சினரியோ வென் த்ரூ பண்ணுறீங்களா, வாங்க 1-to-1 கோச்சிங்கில் என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம் கைஸ்.